ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்னெல்லாம் கத்துக்க போறோம், புதுசா என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரீகால் பண்ணிட்டு அது திருப்பி கண்டினியூ பண்றோமோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்த ஒர்க் நம்ம பண்ணக்கூடியதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், டென்சஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிறதா. ஸோ இந்த டென்சஸ்லயும் நம்ம எக்ஸ்க்ளூசிவா எந்த டென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ நம்ம முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டா பெர்ஃபெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுலயும் நம்ம நிறைய அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயங்கள் நான் முடிச்சுட்டேன், செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ். நெகட்டிவ்னும் போது நான் முடிக்கல, செய்யல, வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ். ஸோ இதை பத்தி நிறைய சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட கிளாஸ்லயே. அதுக்கு அடுத்ததை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா எப்படி வரது அப்படிங்கிறதா. ஸோ என்ன கேள்வியா இருக்கட்டும், பதிலா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரோல் பிளே பண்ணக்கூடியது யாரு, நம்மளுடைய செயல், ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஒரு மூவியா இருந்தாலும் அங்க யார் வேணும், ஒரு ஆக்ஷன் கில்லர், ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் வார்த்தைகள் வேணும். அதையும் ஒரு வேர்ப் ஃபார்ம் V1 V2 V3 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு சொன்னா இன்னும் ஈஸியா நமக்கு புரியும். ஸோ பிரிச்சு அதோட தமிழ் ஆக்கங்கள் புரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஆக்கங்கள் புரியும் போது ஈஸியா உங்களால சென்டென்ஸ்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ அப்படி இன்னைக்கு என்ன வேர்ப் ஃபார்ம் நம்ம எழுத போறோம், ஏற்கனவே பார்த்ததுதான். அதை எப்படி எழுதலாம், சென்டென்ஸ்ல எப்படி அமைக்கலாம்ன்றதை சொல்லி தருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுலயும் எக்ஸ்க்ளூசிவா யாரை பத்தி பார்க்குறோம், இன்ட்ராகேட்டிவ்ஸ் பத்தி பார்க்குறோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது ஒரு கேள்வி இல்லையா. ஸோ எதுவா இருந்தாலும் யார் நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம், வேர்ப் ஃபார்ம். ஸோ அப்போ V1 V2 V3. ஸோ V1 என்னும் போது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரெசன்ட், V2ங்கும் போது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ V1 V2 V3 கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. நிகழ்காலம், இறந்த காலம், இல்ல எதிர்வரும் காலங்கள்ன்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் V1ல என்ன எடுக்கிறேன்னா ரைட். ஏற்கனவே நான் இந்த வேர்ப் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ரொனவுன்சியேஷனுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டுங்கிறதுல 2 வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு. அதாவது RIGHT அப்படிங்கிறதுமே ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. தென் WRIGHTE இப்படிங்கிறதையுமே ரைட்ன்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொன்னு ரைட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்களோட நேமே WRIGHTல வரும். ஸோ இவங்கள எல்லாருமே என்னன்னா இந்த ரைட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவங்களுடைய திசைகள், டைரக்ஷன்ஸை நோக்கி இருக்கும் இந்த ரைட் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு எதுவும் கிடையாது. ரைட் ஆர் லெஃப்ட் அப்படிங்கிறது விச் இண்டிகேட்ஸ் ஆஃப் அ டைரக்ஷன், RIGHT. அதுவே WRITE அப்படிங்கிற ரைட்ன்றதுக்கு நம்ம எழுதுற விஷயங்கள், ரீட் எப்படி படிக்கிற அப்படின்னு சொல்றோமோ, ரைட்டுங்கிறது எழுதுறது. அந்த ரைட் தான் நம்ம எடுத்திருக்கோம், ரைட். ஸோ இந்த ரைட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம், எழுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இதே வந்து V2ல வரும்போது என்ன சொல்றாங்கன்னா ரோட். ஸோ ரோட் அப்படிங்கிறது வரும். V3ல வரும்போது ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ரோட் அப்படிங்கும் போது என்ன சொன்னா, எழுதினார். அப்ப பாஸ்ட்ல இருந்ததால ஹீ ரோட், அவர் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதே V3ல வரும்போது ரிட்டன். ரிட்டன் அப்படிங்கும் போது ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு வேர்ட். ஸோ அப்ப அதுக்கு எப்படி சொல்லலாம்னா எழுதப்பட்டது. ஸோ அப்ப எழுதினார், எழுதப்பட்டது, ரைட், ரோட், ரிட்டன் அப்படிங்கிறதா. ஸோ இந்த V1 V2 V3 இது கரெக்டா தெரிஞ்சதுனாவே ரொம்ப அழகா உங்களால பேசவும் எழுதவும் முடியும் இந்த ரைட்ன்ற வார்த்தைக்கு. இப்ப ரைட்டுக்கு எழுது, ரோட்டுக்கு எழுதினார், ரிட்டனுக்கு எழுதப்பட்டது. இப்ப இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நமக்கு யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணிக்கலாம். I, we, you, he, she, they. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம சப்ஜெக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம். தென் என்ன பண்ணலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் தென் இன்ட்ராகேட்டிவ்ங்கிறதால அவங்களோட ரூல் எடுத்து எழுதலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறதுனால யார் வருவாங்க, நமக்கு AV வராங்க, இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட். ஏன் இங்க இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட், இன்ட்ராகேட்டிவ் பாக்குறதால தான் இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த AV வந்து முன்னாடி வரும், சப்ஜெக்ட்டுக்கும் முன்னாடி வரும். அண்ட் தென் V3. ஸோ இது நம்ம ரூல் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரூலை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அதாவது அப்ளை. சப்ஸ்டியூட் எப்படி பண்றோம், AV கிட்ட நிறைய இருக்கு, பட் which stands for past perfectங்கிறதுனால had எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்ல வரும்போது நான் என்ன பண்ணலாம், இங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன பண்ணலாம், நான் ஷீன்றது சப்ஜெக்ட் எடுக்கிறேன், had she. V3 வந்து PP இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
ஸோ அப்போ எடுத்து எழுதியாச்சு, ரூல் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூல்ல நான் என்ன பண்ண போறேன், சென்டென்ஸை எழுத போறேன். எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு எடுக்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூலுக்கானது எழுதணும். ஹேட் ஷீ. ஸோ அப்போ ஹேட் ஷீ அப்படின்னு ஆயிடுச்சு. V3 என்னது நமக்கு, ரிட்டன். அப்போ ஹேட் ஷீ ரிட்டன், had she written the letter, had she written the poetry, had she written the story, அந்த மாதிரி நீங்க எதை வேணா எழுதலாம். ஸோ had she written the story. அப்ப என்ன ஆயிடுச்சு, அவள், ஷீங்கிறது அவள், ரிட்டன் அப்படிங்கிறது எழுதப்பட்டது. அப்ப என்ன பண்ணிருக்கா, இந்த கதையை அவர்களால் இல்ல சொல்லலாம், இல்ல அவளால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டா சொல்றது. அவர்களால் சொல்லணும், மரியாதையா சொல்லணும்னா நீங்க தே இங்க மாத்திக்கலாம். அப்ப இந்த கதை, இக்கதை, இந்த இடத்துல த ஸ்டோரி தான் நமக்கு முதல்ல வரும். இக்கதை அவளால் எழுதப்பட்டது. இந்த அவளுங்கிற இடத்துல நீங்க பேர் கூட எழுதிக்கலாம், ராம். So had Ram written the letter. So இந்த கதையை ராமால் எழுதப்பட்டது, இல்லைன்னா இந்த கதையை ராம் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல ரிட்டன் அப்படிங்கிறது. ஸோ அப்படி சொல்லிக்கலாம். இப்போ இதை வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டயலாகா நம்ம வைக்க போறோம். இப்போ நான் ஒரு எக்ஸ்பர்சன், நான் தான் கேட்கறேன், had she written the story, இந்த கதையை அவளா எழுதுனா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கறேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, பதில் சொல்ல போறீங்க. எப்படி பதில் சொல்ல போறீங்க, இந்த இடத்துல எஸ், இது வந்து நமக்கு ரூல்ல கிடையாது, பட் நான் சும்மா உங்களுக்கு டயலாகா பேசும்போது எப்படி பேசலாம்னு சொல்லி தரேன். எஸ் ஷீ ஹேட் ரிட்டன் த ஸ்டோரி. ஆமா, அவ தான் இந்த கதையை எழுதினாள் அப்படிங்கறத சொல்றது. ஷீ ஹேட் ரிட்டன் த ஸ்டோரி. இது ஒரு விதமானது, இது பாசிட்டிவ்ல. இதே நெகட்டிவ்ல இன்னொரு பர்சன் கான்வெர்ஸ் பண்றாங்க. ஓகே, இந்த கேள்வி நான் கேட்கிறேன். எது இன்ட்ரோகேட்டிவ். had she written the story அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒய் கிட்ட கேட்டேன். ஒய் வந்து பாசிட்டிவா பதில் சொல்லிட்டாங்க, எஸ் she had written the storyன்னு. இப்ப அதுக்கு அடுத்தது Z கிட்ட கேட்கிறேன், had she written the story இன்னொரு பர்சன் கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, no she hadn't written the story. she hadn't written the story. அப்ப அப்படின்னா என்ன, இந்த கதையை அவள் எழுதவில்லை, அவ்வளவுதான். ஸோ அப்ப எழுதவில்லை முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு கேள்விகளுக்கு பதில். இது இன்ட்ராகேட்டிவ், கேள்வியா கேட்கிற, பதில் சொல்லும் போது ரெண்டு வித்தியாசம். இது ரெண்டு நமக்கு ரூல்ல கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், நான் டயலாகா பேசுறவங்க கிட்ட அப்படின்னு சொன்னேன். டயலாகா பேசும்போது யூ வாண்ட் டு ஆன்சர், ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா, டைரக்டா நீங்க பதில் கொடுக்க கூடாது. had she written the storyனா she had written the storyன்னு கொடுத்தா எழுதி வச்சு பேசுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணும், பேசுற மாதிரி சொல்றதா, எஸ் she had written the story, no she hadn't written the story. அந்த மாதிரி நீங்க கேஷுவலா எழுதுற மாதிரி பேசணும். ஸோ அப்படி பேச பேச உங்களுக்கு ஈஸியா பழக ஆரம்பிச்சிடும். இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை ஒரு 5 to 10 செட் ஆஃப் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்றேன். தேங்க்யூ.